அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் தங்களுடைய பெயரில் ஏதும் குறை இருக்கிறதா இல்லையா என்பதை தங்களுடைய பெயரை கேட்டவுடனே தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு, பெயர் கொஞ்சம் நீளமாக இருக்கும். ராமச்சந்திரன் என்று இருந்தால் அவர்களை சந்திரன் என்று அழைப்பார்கள், ராமு என்று அழைப்பார்கள். இதுபோன்று அவர்களுக்கு விருப்பப்பட்ட பெயரிலேயே கூப்பிடுவார்கள். வீட்டில் பெட் நேமாக ஒரு பெயரை வைத்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெயர் எவ்வளவு முழு பெயராக இருந்தாலும் அந்த பெயரை சொல்லி தான் அழைக்க வேண்டும், அந்த பெயரில் தான் எழுத வேண்டும், கையெழுத்து போட வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த பெயர் முழு ஆதிக்கம் பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும். ஒருவேளை பெயர் தவறாக இருந்தால் சில நியூமராலஜி படி திருத்தம் செய்து சரி செய்து கொள்ளலாம். ஆனால் நீளமான பெயர்களை அதை தாங்கள் வேலை பார்க்கும் இடம், அலுவலகம், கடை போன்ற இடங்களில் இருக்கும் இடங்களில் சுருக்கி கூப்பிடுவது அவ்வளவு நல்லது அல்ல. உதாரணத்துக்கு இந்தி நடிகர் தர்மேந்திராவை எடுத்துக்கொண்டார். தர்மேந்திரா என்று தான் அழைத்தார்கள், ஷாருக்கான் என்று தான் அழைத்தார்கள். இப்படி முழு பெயரையும் சொல்வதால் தான் அவளுடைய முழு திறமையும் வெளிக்கொணர முடியும். பாதி பெயரை சொல்லி அழைத்தால் சில இடங்களில் நல்ல பெயர் கிடைக்கும், சில இடங்களில் பாசிட்டிவாக எதுவும் நடக்காது, நெகட்டிவாகவே நடக்கும். ஆகையால் பெயரிலும் கூட ஒரு சூட்சமம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தாங்கள் எந்த பெயர் வைத்திருந்தாலும் வீட்டிலோ பொது இடங்களிலோ அலுவலகங்களிலோ வேலை பார்க்கும் இடங்களிலோ அழைக்கும் பொழுது முழு பெயரை சொல்லி அழைப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை அந்த பெயரினுடைய நியூமராலஜி எண் தவறாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் நடக்கும். மற்றபடி தங்களுக்கு பெயர் வைத்ததிலிருந்து கடைசி வரை அதே பெயரை சொல்லி அழைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது உறுதி. உதாரணத்துக்கு நீங்களே தங்களிடம் பழகும் நண்பர்களை பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் சில சின்ன பெயர்கள் இருக்கும். ரவிச்சந்திரன் என்று இருந்தால் ரவி என்று கூப்பிடுவார்கள், சிலர் ரவிச்சந்திரன் என்று கூப்பிடுவார்கள், சிலர் சந்திரன் என்று கூப்பிடுவார்கள். ஆகையால் என்ன பெயரோ அந்த பெயரை சொல்லி அழையுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி.